ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம். மடத்தில் செய்துள்ள ஏற்பாடு தொடர்ச்சி. வேத ரக்ஷணத்துக்காக பண்ணிய ஏற்பாடுகளின் அளவுக்கு கூட இந்த கன்னியாதான ஏற்பாடு திருப்திகரமாக பிரச்சனையை தீர்க்கவில்லை. இதை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். கடப்பாறையை முழுங்கினவனுக்கு சுக்கு கஷாயம் கொடுத்த மாதிரி குட்டிச்சுவராக போன பிராமண சமூகத்துக்கு ஏதோ துளிதான் இதனால் பண்ண முடிந்திருக்கிறது. இப்போது கரை புரண்டு வந்திருக்கிற அதர்ம பிரவாகத்துக்கு அணை போட வேண்டும் என்ற எண்ணமே பெண்ணை பெற்றவர்களுக்கு இல்லாததால் ட்ரஸ்டை யுட்டிலைஸ் செய்து கொள்ள, பயன்படுத்தி கொள்ள போதுமானவர்கள் வரவில்லை. காலத்தில் கல்யாணமாகவில்லையே என்ற கவலை பெண்ணை பெற்றவர்களுக்கு விட்டுப்போய் அவர்கள் பாட்டுக்கு பெண்ணை சம்பாத்தியத்துக்கு விட்டுவிடலாம் என்று ஹாயாக நினைக்கிற பொழுது நாங்கள் ட்ரஸ்ட் வைத்து என்ன பண்ணுவது? இப்போது பெண்ணை பெற்றவர்கள் பிள்ளை தேடுவதற்கு பதில் அவளுடைய உத்தியோகத்துக்குத்தான் ரெக்கமெண்டேஷன் தேடுவதாக நம் தேசத்தில் துர்தசை ஏற்பட்டிருக்கிறது. மிஞ்சினால் வருஷத்தில் 50 கல்யாணத்துக்கு உதவி செய்கிறோம். ஒரு வருஷத்தில் 5000 பெண்கள் வேலைக்கு போகிறார்கள். அதைப்போல 10 மடங்கு பெண்கள் வேலை தேடி அலைகிறார்கள் என்றால் நாங்கள் சொல்கிற வயசில் கல்யாணம் பண்ணிக்கொள்ள 50 பேர்தான் கிடைக்கிறார்கள். இந்த ட்ரஸ்ட் வைத்தது ஏதோ என் டியூட்டியில் நான் ஃபெயிலாகவில்லை என்று என்னை நானே சமாதானப்படுத்திக் கொள்ளத்தான் கொஞ்சம் பிரயோஜனப்படுகிறது. சட்ட வரம்பு தாண்டினவுடனேயே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்படியாகவாவது முன்னேற்பாடுகளை தயாராக செய்து வைத்து கொள்ளும்படி தாயார் தகப்பன்மார்களுக்கு ஒரு மானம், வேகம், சொரணை பிறக்காதா என்பதால் தான் இப்படி பச்சையாக சொல்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.